எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான முட்டை மசாலா தான் செய்ய போகிறோம். இதில் நம்ம தக்காளி எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. வாங்க இந்த வெங்காயம் முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் முட்டை மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல முட்டையை வறுக்க போகிறேன். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் வேக வச்ச முட்டையை சேர்த்து வறுக்க போகிறேன். ரொம்பவும் வறுக்க போகிறதில்ல, லைட்டாக வறுத்துக்கலாம். முட்டையை வறுக்கிறதுக்கு முன்னாடி முட்டையை ஸ்லைசரில் வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப டீப்பாக கட் பண்ணலை, லைட்டாக கட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு போடும்போது மசாலா முட்டைக்குள்ளே நல்லா இறங்கும். உங்ககிட்ட ஸ்லைசர் இல்லைன்னா நீங்கள் கத்தியை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். முட்டையை லைட்டாக வறுத்துக்கலாம். அப்போது ஒரு நல்ல கிறிஸ்பியான டெக்ஸ்டர் கிடைக்கும். முட்டையை ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு போடுங்க. வெங்காயம் முட்டை மசாலான்றதுனால இன்றைக்கி நிறைய வெங்காயம் போட்டு இந்த ரெசிபி செய்ய போகிறோம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி போட மாட்டோம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் இதில் 3 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது போட்டு வதக்குங்க. ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. இப்போ மசாலாஸை சேர்க்க ஆரம்பிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. ஒரு கப் அளவு தண்ணியை ஊற்றி மசாலாவை வேக விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் மசாலாவை வேக விடுங்க. மசாலா வெந்து எண்ணெய் பிரிய ஆரம்பித்ததும் இப்போது 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு கலந்து விடுங்க. அடுத்தது வறுத்து வச்சிருக்கிற முட்டையை சேர்த்து கலந்து விடுங்க. கடைசியாக நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி தூவுறேன். நம்மளோட வெங்காயம் முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ரோட்டி, சப்பாத்தி, ஃபுல்கா, பூரி இல்லைன்னா சாதம், சாம்பார், ரசம் கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான வெங்காயம் முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி இன்க்ரீடியன்ஸோடு நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப குயிக்காக செய்யலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.